சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக 141 அரசு சார்பற்ற அமைப்புகள் இணைந்து கோலாலம்பூரில் வரும் சனிக்கிழமையன்று அமைதி பேரணி நடத்த திட்டமிட்டுள்ளன. இந்த பேரணியை சர்ச்சைக்குரிய சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் தலைமையிலான கராக்கன் ஆன்டி ருமா அனுதன் ஹராம் ஒருங்கிணைக்கிறதாம். கோலாலம்பூர் சோகோ பெரங்காடி அருகே சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு அப்பேரணி நடைபெறவுள்ளது. அதற்கான பெர்மிட் அனுமதிக்கு அவர்கள் விண்ணப்பித்துள்ளதை டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. அனுமதி இல்லாமல் மற்றவர் நிலத்தில் கட்டப்படும் வழிபாட்டு தலங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டத்தை மீறும் இவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவதும் இல்லை. எனவே கடுமையான சட்ட அமலாக்கத்தை வலியுறுத்துவதே இப்பேரணியின் நோக்கம் என ஜம்ரி வினோத் கூறிக்கொண்டார். சட்டத்தை மீறி கட்டப்பட்ட வழிபாட்டு இடங்களுக்கு அரசாங்கமே புதிய நிலம் மற்றும் இழப்பீடு வழங்குவது தவறு. மாறாக குற்றம் செய்தவர்களை இழப்பீடு செலுத்த வேண்டும் என்றார் அவர். இவ்வேளையில் இந்த அமைதி பேரணி இவ்வார கடைசியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மலேசியா வரும் நேரத்தில் ஒரு கவன ஈர்ப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை ஜம்ரி வினோத் மறுத்தார். மோடியின் வருகைக்கும் பேரணிக்கும் தொடர்பில்லை என்றும் இரண்டும் ஒரே தேதியில் வருவது தற்செயலாக நடக்கும் ஒன்றே என்றும் அவர் தெரிவித்தார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.